இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி நாடே வறுமையில தள்ளாடினாலும் குடிமகன்களோட தேவை மட்டும் குறையவே இல்லை. நாட்டை காலி பண்ணிட்டு போன பிரிட்டிஷார் வெளிநாட்டு சரக்குகளையும் அள்ளிட்டு போயிட்டதால பழையபடி கள்ளுக்கடைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியது குடிமகன்களோட சமூகம். இதனால மார்க்கெட்ல இருந்த தேவையை கணக்கு சிதமா கணிச்சு ஓல்டு மாங்கை இறக்கி விட்டாரு வேதரத்தன் மோகன். குடிச்சவங்க எல்லாரும் தள்ளாடினாலும் ஓல்டு மாங்க் மட்டும் உசைன் போல்ட்டுக்கே சவால் விடுற அளவுக்கு ஓட்டமா ஓடிச்சு. இதனால 2023 மட்டும் அந்த நிறுவனத்துக்கு 1700 கோடி ரூபாய் வருவாய் கிடைச்சிருக்கு. இத்தனைக்கும் ஓல்டு மாங்கோட விளம்பரத்துக்காக இதுவரைக்கும் ₹1 கூட செலவழிச்சது இல்ல அந்த நிறுவனம். இப்படி வாய்வழி செய்தியா மட்டுமே வளர்ந்து நிற்கிற ஓல்டு மாங்கோட கிக்கான கதை இது. 1800களோட காலகட்டம் அது. இங்கிலாந்து குளிருக்கு குடிச்சு குடிச்சு பழக்கப்பட்ட பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு இந்தியால அப்படிப்பட்ட மது வகைகள் எதுவுமே கிடைக்கல. கப்பல்ல சரக்கு வந்து இறங்குற வரைக்கும் கன்னத்துல கை வச்சு காத்திருக்க வேண்டிய சூழல் தான் இருந்துச்சு. இதனால 1855ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆப்ரஹாம் டையர் என்பவர் இமாச்சல் பிரதேசத்துல இருக்கிற கசௌலியில ஒரு மது உற்பத்தி ஆலையை தொடங்கினார். இவரு வேற யாரும் இல்ல, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு உத்தரவு போட்ட ஜெனரல் டயரோட மகன். ஆரம்பத்துல பிரிட்டிஷ் அதிகாரிகளோட தேவைக்காக சீப்பான விலைகளை பீர் வகைகளை தயாரிக்கிறது மட்டும்தான் இந்த நிறுவனத்தோட வேலையா இருந்தது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம்னு அவ்வை பாடினது போல டயரோட பீர் கம்பெனி பிரிட்டிஷாரை தாண்டி இந்தியர்களுக்கும் கொஞ்சம் தண்ணி காட்டுச்சு. ஆனா சுதந்திரத்துக்கு பின்னாடி பிரிட்டிஷார் எல்லோரும் இங்கிலாந்துக்கே கப்பல் ஏறிட்டாங்க. உடனே நரேந்திர மோகன் நாத் என்பவர் அடுத்த கப்பலை பிடிச்சு அவங்க பின்னாடியே போய் டையர் கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இமாச்சல்ல இருந்த கசௌலி மது ஆலையில பெரும் பங்கை வாங்கிட்டு வந்தாரு. கொதிக்க வச்சு குடிச்சா பீரு, அதை காய்ச்சி வடிகட்டி குடிச்சா ரம்முன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. 2வது ஆப்ஷனை தேர்வு செய்தாரு நரேந்திர மோகன். கம்பெனிக்கு பேரு மோகன் மேக்கின் ஓகே. ஆனா ப்ராடக்ட்டுக்கு என்ன பேரு வைக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வர சீனுக்கு வந்தாரு நரேந்திர மோகனோட மகன் வேதரத்தன் மோகன். மலை பிரதேசங்கள்ல வாழும் புனித பெனடிக்ட் துறவிகளோட வாழ்வியலாலையும் அவங்க காய்ச்சி குடிக்கிற மதுவினாலும் ஈர்க்கப்பட்ட வேதரத்தன் அவங்களோட நினைவா தங்களோட பிராண்டுக்கு ஓல்டு மாங்க்னு பேரு வச்சாரு. ஆசையை துறந்த துறவிகளோட பெயர் வச்ச இந்த மதுபாட்டில ஒரு தடவையாவது வாங்கி குடிச்சிடணும்னு பலர் ஆசைப்படுற அளவுக்கு இந்திய சந்தையில மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. ஆரம்பிச்சு 50 ஆண்டுகளுக்குள்ள இந்திய சந்தையவே ஆட்டம் காண வச்சது. இந்திய ராணுவமே ஓல்டு மங்க் தான் குடிக்குதாங்கிற வாய்வழி விளம்பரம் மிலிட்டரி சரக்குன்ற செல்ல பெயரையும் வாங்கி கொடுத்தது. 2002ஆம் ஆண்டு மட்டும் இந்தியால 8 மில்லியன் கேசஸ் ரம்ம வித்து சாதனை படைச்சது. அந்த காலகட்டத்துல ஓல்டு மாங்குக்கு போட்டியா இருந்த பேக் பைப்பர்னால வெறும் 6 மில்லியன் கேசஸ் தான் விற்க முடிந்தது. செலிப்ரேஷன் நம்பர் 1ஆல ஓல்டு மாங்க் பக்கத்துல கூட வர முடியல. 2008ல டாப் 100 பிராண்ட்ஸ் ரீட்டைல் வேல்யூல 5வது இடம் பிடிச்சு அசத்துச்சு ஓல்டு மாங்க். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஓல்டு மாங்கோட தயாரிப்புல இருக்க நுணுக்கங்கள் தான். சரக்குல நொதிக்க வைக்கிற பீர் வைன் வகைகள் ஒரு பக்கம்னா, காய்ச்சி வடிகட்டுற ரம் வோட்கா இன்னொரு வகை. இதுல காய்ச்சி வடிகட்டுற வகைகளுக்கு தான் மவுசு அதிகம். ஏன் அப்படின்னா நொதிக்க வச்ச மது வகையில வெறும் 3ல இருந்து 15 விழுக்காடு தான் ஆல்கஹால் இருக்கும். அதையே காய்ச்சி வடிகட்டி அதுல இருந்து ஆவியாகும் ஆல்கஹாலை குளிர்விச்சு உருவாக்கப்படும் ரம் வோட்கா போன்ற மது வகைகள்ல 35ல இருந்து 45 விழுக்காடு ஆல்கஹால் அளவு இருக்கும். இப்படி உருவாக்கப்படுற ரம்முக்கு இன்னும் கொஞ்சம் கிக்கேத்த ஓல்டு மாங்க் நிறுவனம் சில சீக்ரெட் விஷயங்களை செய்யறாங்க. ரம் உருவாக்கப்பட்டதும் அதை ஒரு 7 ஆண்டுகளுக்கு பேரல்கள்ல அடைச்சு அப்படியே விட்டுடுறாங்க. இந்த பேரல்கள் ஓக் மரத்தினால செய்யப்பட்டு இருக்கும். இயற்கையிலேயே ஓக் மரங்கள்ல வெண்ணிலா சுவை இருப்பதால 7 ஆண்டுகள் அதில் ஊறும் ஓல்டு மாங்க் ரம்முக்கும் இயல்பிலேயே அந்த சுவை வந்துடுது. 2வது, ரம்மை பேரலுக்கு மாற்றுவதற்கு முன்பே அதன் உள்பகுதியை சூடுகாட்டி புசுக்கிவிடும் வழக்கமும் இருக்கான். இது இன்னும் கொஞ்சம் சுவையை கொடுக்குது. இது போக பேரலோட மரக்கட்டைகள்ல இருக்கும் துளைகள் வழியா உள்ள போற காத்து மதுவை இன்னும் கொஞ்சம் ஆக்சிடைஸ் பண்ணும். அதே நேரத்துல உள்ள இருந்தும் ஆல்கஹால் கொஞ்சம் கசியும். இதனால ஓல்டு மாங்கோட கிக்கு நாளுக்கு நாள் எகிரி குடிக்கிறவங்க மூளையில போய் உட்காருது. இதனாலதான் ஓல்டு மாங்குக்கான மவுசு மங்காத புகழா இந்தியா முழுக்க இருக்கு. ஆனா வில்லன் இல்லாம போனா ஹீரோவோட மவுசு எப்படி எகிரும்? அந்த காலகட்டத்துல ஓல்டு மாங்கோட ரசிக கூட்டத்துல பெரும்பாலானவங்க தமிழ்நாட்டுல தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 விழுக்காடு ஓல்டு மாங்க் தமிழ்நாட்டுல மட்டுமே விற்று தீர்த்திருக்கு. ஆனா 2003ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அரசு டாஸ்மாக் திட்டத்துல திருத்தம் செய்து ஒட்டுமொத்த சில்லறை மதுக்கடைகளையும் அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. போதாக்குறைக்கு ஆளும் அரசுகளுக்கு நெருக்கமான உள்நாட்டு மதுபான நிறுவனங்களுக்கு மட்டுமே டெண்டர் கொடுக்கப்பட்டு அந்த மது வகைகளால் மட்டுமே டாஸ்மாக் நிறைக்கப்பட்டது. இதனால டாஸ்மாக் இன்வென்டரியில இருந்தே ஓல்டு மாங்க் மறைஞ்சது. அதோட வருவாயில 20 விழுக்காடு துண்டு விழுக காரணமாச்சு. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் சரக்குக்கு பெயர் போன உத்தரப்பிரதேசத்திலையும் ஓல்டு மாங்குக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது. 2009 ஆட்சியில இருந்த மாயாவதி மொத்த விற்பனைக்கான சரக்கு விநியோகத்தை பாண்டி சத்தாங்கிற ஒற்றை ஆள் கையில ஒப்படைச்சாங்க.
இதனால அங்கேயும் ஓல்டு மாங்க் விற்பனைப்படுத்தது. இப்படி அடுத்தடுத்து விழுந்த அடிகளால ஓல்டு மாங்கோட புகழ் மங்க ஆரம்பிச்சது. இதை தடுத்து நிறுத்த விலையை கூட குறைச்சது ஓல்டு மாங்க் நிறுவனம். ஆனா அது இன்னொரு பெரிய இடியை இறக்கியது. ஓல்டு மாங்குக்கு இருந்த மவுசுக்கு முக்கிய காரணமே டிமாண்ட் தான். இதனாலதான் ஓல்டு மாங்குக்குன்னு தனியாக கள்ள சந்தைகள் கூட உருவாச்சு. ஆனா விலை குறைந்ததும் மெக்டூவல் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் விலையை ஏற்றி தாங்கள் தான் காஸ்ட்லியான நல்ல சரக்குங்கிற தோற்றத்தை மார்க்கெட்ல உருவாக்கிட்டாங்க. அடுத்தடுத்து நடந்த இந்த தவறுகளால 2012 ஓல்டு மாங்க் வெறும் 4 மில்லியன் கேசஸ் மட்டுமே விற்றது. ஒரு காலத்துல ஓல்டு மாங்கோட பக்கத்துல கூட வர முடியாத மெக்டூவல் செலிப்ரேஷன் நம்பர் 1 சேல்ஸ்ல முதலிடத்துல பிடிச்சது. 12.7 மில்லியன் கேசஸ்களை விற்று தீர்த்தது அந்த நிறுவனம். ஓல்டு மாங்கோட வீழ்ச்சியால அதிர்ந்து போன மோகன் மெக்கேன் நிறுவனம் விஸ்கி, பிராண்டி, ஜின், பீர்னு அடுத்தடுத்து பல ப்ராடக்ட்களை இறக்கியது. ஆனா எதுவுமே ஓல்டு மாங்குக்கு ஈடு கொடுக்க முடியல. 2018 மேனேஜிங் டைரக்டர் கபில் மோகன் உயிரிழந்ததும் மோகன் மெக்கேனின் லெகசியும் முடிவுக்கு வந்துடும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த இழப்புக்கு பின்னாடி ஒட்டுமொத்த மோகன் மெக்கேன் நிறுவனமும் புத்துணர்ச்சி பெற்றுச்சு. 2015 மூடப்படும் நிலையில இருந்த ஓல்டு மாங்க் இன்று நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு மீண்டு எழுந்து நிற்குது. விற்காமல் முடங்கி போயிருந்த ஓல்டு மாங்க் இன்னைக்கு 22 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏற்றுமதி மதிப்புல மட்டும் $10.3 மில்லியன் எட்டி இருக்கிறது. 2022 1300 கோடியாக இருந்த ஓல்டு மாங்குடைய வருவாய் ஒரே ஆண்டில் கிட்டத்தட்ட 30 விழுக்காடு அதிகரித்து 1770 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அழிவோட விளிம்புல இருந்து மீண்டிருக்கும் ஓல்டு மாங்கோட இந்த கதை குடிமகன்களுக்கான கிக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி.